நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான் உங்க கூடயே இருக்கேன்ல, எதுக்காக பயப்படுறீங்க? கண்ணை மூடி தூங்குங்க. அம்மா தேவி, காப்பாத்துமா பகவதி. இங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா எங்களுக்கு உதவி செய்ய நீங்க இல்லாம எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்காக பரிகாரம் பண்றதும் என்னுடைய கடமையாத்தான் இருக்கும். நீங்க இங்க இருக்கீங்கங்கிற தைரியத்தினாலதான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் சம்மதம் கொடுத்தேன். அன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். சின்ன மகாராஜா பார்த்திபனால வாழ்க்கையை இழந்த உன் மக ரேணுகாவுக்கு அவனாலேயே உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் வாக்கு கொடுத்தேன். பார்த்திபனுக்கு ஒரு பொண்ணு மனைவியா வாழ்ந்தா அது ரேணுகாவா தான் இருக்கும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு அப்படி தோணல. நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அவமானம் தான். என் பொண்ணு சின்ன மகாராஜா கூட மனைவியா வாழ்ற பாக்கியம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. திடீர்னு உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? ஏதோ மாய மந்திரம் எல்லாம் செஞ்சு மல்லிகா மகாராஜாவை தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டா. மல்லிகா இப்ப சொல்றதுக்கெல்லாம் சின்ன மகாராஜா தலைய ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் மல்லிகா கூடவே இருக்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. இதுவரைக்கும் சின்ன மகாராஜா என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்காரா? இன்னைக்கு மல்லிகா சின்ன மகாராஜாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. ஏதோ வேண்டுதலை நடத்த போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்தா மல்லிகா கையில இருக்கிற கை பொம்மையா சின்ன மகாராஜா நாளடைவுல மாறிடுவாரு. மல்லிகா கூட இருக்கிறதுக்காக இல்ல, நான் சின்ன வயசுல பார்த்திவனை வளர்த்தது. எனக்காக வளர்த்தேன். எனக்காக எந்த உதவியை செய்யறதுக்காக வளர்த்தேன். அதுக்காகத்தான் மனசும் மனசாட்சியும் இல்லாதவனா ஒரு கொடூர மனுஷனா நான் அவனை வளர்த்தேன். என்னை இந்த தேசத்து மகாராஜாவா ஆக்குறதுக்கு தடையா இருக்கிறவங்கள கேள்வி கேட்டு பழி வாங்குறதுக்காகத்தான் அவனை தைரியசாலியா தட்டி தட்டி வளர்த்தேன். அவன் சுயமா சிந்திச்சு செயல்படுறதுக்கான உரிமை கிடையாது. எப்படியாவது அவனை நான் ஏவழிக்கு கொண்டு வருவேன். தேவைப்பட்ட அவன் மனைவி மல்லிகாவோட கதையை முடிக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். நாகராஜா, காப்பாத்துப்பா.
நாகராஜா காப்பாத்துப்பா. அக்கா, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கணும்னு நான் நினைச்சது நடந்துடுச்சு. நிறைய பேர் நினைச்சாங்க நீங்க சந்தோஷமா ஒன்னா வாழ்ற காலம் வரவே வராதுன்னு சொன்னாங்க. என்ன திருத்தறதுக்காக எங்கிருந்தோ ஒரு வேலு ஊரை சுத்தி நம்ம தேசத்துக்கு வர வேண்டியதா இருந்ததுல. எல்லாம் மல்லிகா அக்காவோட பிரார்த்தனையோட பலன்தான். அதனாலதான் எனக்கு சன்னியாசினி அம்மா கூட வரணும்னு தோணுனதும் அக்காவை பார்த்ததும். பக்தர்களை காப்பாத்துற எங்க அம்மா தேவி மகமாயி அருள் புரிஞ்சதுனாலதான் வேலு சன்னியாசினி அம்மாக்க என்னை காப்பாத்தணும்னு தோணுச்சு. என்னாச்சு மல்லிகா, எதுக்காக அழற? அக்கா சந்தோஷத்துலதான் அழறாங்க. அழட்டும். மனுஷங்களுக்கு சந்தோஷம்ன்றது அபூர்வமா கிடைக்கிறது தானே. எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எல்லாம் நமக்குன்னு சொந்தமாகும் போது யாருக்குதான் சந்தோஷத்துல கண்ணீர் வராது? அப்படிதானக்கா? வேலு, வாழ்க்கையில அன்புதான் முக்கியம்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணமான உனக்கு நான் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு நன்றிய நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மறந்தாலும் மல்லிகா அக்கா மேல அன்பா இருக்க மறந்துடாதீங்க. இனிமே என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது வேலு. நீ என்ன பிராயச்சித்தம் பண்றதுக்கு அனுமதிக்கணும். நானா? ஆமா, என்ன பிராயச்சித்தம்? ஒரு முறை நான் உன் அரண்மனையில இருந்து அடிச்சு விரட்டினேன். இப்ப நானே அரண்மனைக்கு நீ வரணும்னு விரும்புறேன். விருந்தாளியா இல்ல, என் குடும்பத்துல ஒருத்தனா, என்னோட சுகதுக்கங்கள்ல பங்கெடுக்கிற ஒருத்தனா. சந்தோஷம். மல்லிகாக்கா எனக்கு கொடுக்கறது ஒரு சகோதரனோட அன்புதான். இனி எந்த பிரச்சனையும் இல்லாம நான் எங்க அக்கா கூட இருக்கலாம் இல்லையா? நீ இப்போ அரண்மனைக்கு எங்க கூட வரல? வரேன். மகாராஜாவோட உத்தரவு இல்லையா? கண்டிப்பா வருவேன். அப்படின்னா நாங்க போய் தேவியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வேலாயுதத்துக்கு லட்சியம் நிறைவேற இன்னும் ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ண வேண்டி இருக்கு. அரண்மனையில மல்லிகாவுக்காக ஒரு சுமங்கலி பூஜை. அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் காரணமா இருக்கிற அம்மாவோட ஆசீர்வாதத்தோட மல்லிகா தீர்க்க சுமங்கலியாகவும் நித்திய சௌபாக்கியவதியாகவும் இருக்க. பார்த்திபா, பக்தின்னு சொல்லிக்கிட்டு உன்னுடைய தன்மானத்தை இழந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது உன்னுடைய கோழைத்தனம். அதை ஞாபகம் வச்சுக்க. மன தைரியமும் மனோபலமும் இல்லாதவன் செய்கிற செய்கை இது. பக்த சிரோன்மணி சின்ன மகாராஜா, நான் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தன்னோட மனசாட்சிப்படி தான் செஞ்ச குற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம பிராயச்சித்தம் பண்றதுல எந்தவித தப்பும் இல்லையே மாமா. சரி, அதுக்கான பிராயச்சித்தத்தை பண்ணியா என்ன? அதுக்காக உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறியா என்ன? சாதாரணமா மன நிம்மதியை தேடி போறவங்க வந்த பாசத்தை திறந்துட்டு பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டு தவம் இருந்து மோட்சம் அடைவாங்க. அப்படி இல்ல மாமா, பண்ணது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி எதுன்னு நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நிம்மதியும் அமைதியும் உள்ள ஒரு வாழ்க்கையை நான் விரும்புறேன். அதுக்காகத்தான் உன் மனைவி கூட தினமும் தவறாம கோயிலுக்கு போயிட்டு இருக்க இல்லையா? கடவுளை எல்லாரும் ஏன் நம்புறாங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதன்படி நடந்துக்கிறதுக்காகன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்ககிட்ட யாரு கேட்டது? மத்தவங்க கேட்காமலேயே
ஒருத்தவங்களோட குணாதிசயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். நாடோடி பயலே, நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியாம இல்ல. உன்னோட உபதேசத்தை கேட்டு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சிலர் அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டே உண்மையே இல்லைன்னு சொல்லுவாங்க, தர்மத்தை எதிர்ப்பாங்க. திருந்த கிடைக்கிற சந்தர்ப்பத்தையும் பிடிவாதமா மறுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு யமன் கையால கிடைக்க போறது கௌரவமும் அந்தஸ்தும் கிடையாது. ஜென்ம சாபமும் அவங்க வாழ்நாள் முழுக்க நரகமாவும் இருக்கும். பார்த்திபா, இந்த நாடோடி பயலை நீ எங்க கூட்டிக்கிட்டு போற? அரண்மனைக்கு. இவன் பேசுற ஆன்மீக சொற்பொழிவை கேட்கறதுக்கா இல்ல தத்துப்புத்திரனை வளர்க்கறதுக்கா? நீங்க சொல்ற ரெண்டும் இல்ல மாமா. அன்புனா என்னன்னு புரிய வச்ச இந்த பையனுக்கு என்னோட அன்பை காட்டுறதுக்காக. எங்கேயோ நாடோடி பயலா சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தனை உன்னோட அரண்மனையில வச்சு உபசரிக்கிறது ஒரு நல்ல மகாராஜாவுக்கு அழகு இல்ல. ஆதரவற்றவங்களை அன்போடு ஆதரிக்கிறதும் மகாராஜா செய்ய வேண்டிய ஒரு கடமை தானே மாமா. நீ இப்ப நீ பழைய பார்த்திபனே இல்ல. அதனால உனக்குத்தான் ஆபத்துன்றத புரிஞ்சுக்க. ஐயோ, என் கணவர் நல்லவரா மாறினதுனால அவருக்கு தோஷம் வரும்னா அந்த கஷ்டத்துல பங்கெடுக்க நானும் தயாரா இருக்கேன் மாமா. நான் மனசார தினமும் பிரார்த்தனை பண்றேன், அந்த அம்மா மகமாயி அருளாலே என் கணவர் எனக்கு கிடைச்சிட்டாரே. அவரோட அன்பு இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. என் மனசார இது வரைக்கும் உங்களுக்கு நான் எந்த பாவமும் செஞ்சது இல்லையே. என் வாழ்க்கையை கெடுக்கிறதுல அப்படி உங்களுக்கு என்ன சந்தோஷம்? என் மேல கருணை காட்டுங்க, நானும் வாழணும். மாமா, உன்னை இப்ப உங்களால எடுக்க முடியும். ஆஹா, நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? அங்க மகாராணியும் வேலுவையும் கூட்டிக்கிட்டு சின்ன மகாராஜா வராரு. மகாராஜா வேலுவை கூட்டிட்டு வராரா? சும்மா ஒண்ணும் கூட்டிக்கிட்டு வரல, ரொம்ப அன்பா கூட்டிக்கிட்டு வராரு. அவங்க 3 பேரும் நடந்து வர அழக பார்த்தா யாருக்கா இருந்தாலும் பொறாமையா இருக்கும். நீ என்னடா சொல்ற? ஒன்னு மகாராஜாவுக்கு பிடிக்கலையா? ஏய், தேவையில்லாம பேசுன. ஏய், என்கிட்ட கை நீட்டி பேசுறியா? மகாராஜா வரும்போது தெரியும் நான் சொன்னது தப்பா இல்லையான்னு. நிறுத்துங்க. நான் சொல்ல போற விஷயத்த இந்த மகாராஜாவோட கட்டளை நினைச்சு நீங்க 2 பேரும் அனுசரிக்கணும். மல்லிகா இங்க மகாராணி, நீங்க என்னோட தயவால வாழ்ற இந்த அரண்மனையில இருக்கிற 2 விருந்தாளிகள். அதாவது வேலைக்காரிக்கு இருக்கிற உரிமை கூட இந்த அரண்மனையில உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி எந்த உரிமையும் இல்லாம நீங்க 2 பேரும் இந்த அரண்மனையில இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. அதனால உங்க 2 பேரையும் இன்னையில இருந்து மல்லிகா மகாராணிக்கு எந்த பணிவிடையும் செய்யற வேலைக்காரியா இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதை விட நீங்க எங்க 2 பேரையும் கொண்டு இருக்கலாம். என்னோட உத்தரவை மீறவங்களை கொல்றதுக்கு கூட தயங்காதவன் தான் இந்த பார்த்திபன். ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்லிகாவுக்கு எல்லா விதத்திலையும் வேண்டப்பட்ட பையன் தான் வேலு. மல்லிகாவுக்கு கொடுக்கிற எல்லா மரியாதையையும் இந்த நிமிஷத்துல இருந்து வேலுவுக்கும் கொடுக்கணும். அவனை அந்த புறத்துல தங்கறதுக்காக தான் நான் உத்தரவிட்டிருக்கேன். அவங்களோட எல்லா தேவைகளையும் நீங்க தெரிஞ்சு ஒழுங்கா நடந்துக்கணும்.
மல்லிகா நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி, ஆனா அந்த நாடோடி யாரு? நாங்க அவனுக்கு பணிவிட செய்ய. என்னோட வாழ்க்கையில நான் யார்கிட்டயாவது கடன் பட்டிருக்கேன்னா அது அந்த வேலுக்கிட்ட மட்டும்தான். சத்தியமும் தர்மமும் தான் கடவுளோட வழின்னு என்னை திருத்தி எனக்கு புரிய வச்ச குரு தான் அந்த சின்ன பையன், தெரியுமா? நீங்க மறந்துடக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன். மல்லிகாவுக்கும் வேலுவுக்கும் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க வேலைக்காரங்க, நீயும் உங்க அம்மாவும். அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மெத்தையில தூங்கணும்னு தோணல. என்னாச்சுங்க? இந்த மெத்தையோட அழகு குறைஞ்சு போச்சுல்ல மல்லிகா? இத்தனை நாள் உன்னை விட்டு பிரிஞ்சது தப்புன்னு எனக்கு புரியுது. இனிமேலும் நிச்சயமா அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும். இந்த பாலை குடிச்சிட்டு போய் தூங்குங்க. ஐயோ, வேண்டாங்க. ஏன் மல்லிகா? இனிமே நான் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். அதுக்கு நீ என்னைக்கும் எப்பவும் என்னோட சிறந்த நண்பனா என் கூடவே இருக்கணும். நான் எப்பவுமே காலம் பூரா உங்க கூட தாங்க இருப்பேன். நீங்க என் மனசுல இருக்கீங்க. நீங்க இல்லாம நான் எப்படிங்க வாழ முடியும்? மல்லிகா, நான் இனிமேலும் வாழணும்னா நாம ரெண்டு பேருமே இணை பிரியாம இருக்கணும். அதுக்கு நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்.